நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாய் இந்த நாளில் உங்களை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் தியானத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீ, கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீ, என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே, என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கண்மலையின் வெடிப்பில் ஆண்டவரே எங்களை வைத்து தம்முடைய கரத்தால் மூடி ஒவ்வொரு நாளும் நடத்துகிற அன்பு தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு பேசும், இடைப்படும், எங்களுக்கு எட்டாத உயரமான கண்மையில் எங்களை கொண்டு போய் நிறுத்தப் போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 61வது சங்கீதம் 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். தாவீது இந்த இடத்துல மிகவும் வருத்தத்தோடு, அவன் இருதயம் தொய்ந்து போனவனா ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்கிறாரு, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு. வனாந்திரத்தில் இருக்கையில் ஒரு வேளை என்ன செஞ்சுருக்கலாம், இந்த காரியத்தை சவுலின் நிமித்தம் நெருக்கப்பட்டவனா, ஒடுக்கப்பட்டவனா, விரட்டி விரட்டி வேட்டையாடி ஒரு கௌதாரியை போல அவர் என்ன செய்கிறாரு, என்ன வேட்டையாட வர்றாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த இருதயம் என்ன செஞ்சுட்டு தொய்ந்து போயிட்டு இதுக்கு தாங்க முடியாத அளவு பாரமாகும்போது அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, நீங்கள் எனக்கு வாக்கு பண்ண அந்த ஆசீர்வாதம் எனக்கு எட்டாத கண்மலை. அந்த எட்டாத கண்மலைக்கு நானாக என்ன செய்ய முடியாது, போக முடியாது. என் இருதயம் எனக்குள்ளே தொய்ந்து போகுது. நான் உங்களை தான் நோக்கி பார்க்குறேன். எந்த மனுஷனும் எனக்கு உதவி செய்யலை. நான் என்னுடைய பலத்தால் மேற்கொள்ளவும் நினைக்கல. அவர் நிறைய சங்கீதத்தில் சொல்கிறேன், என் வில்லை நான் நம்பலை, என் பட்டை என்ன ரட்சிப்பதில்லை, உங்களையே நான் நம்பியிருக்கிறேன். எப்பொழுதும் கர்த்தாவே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கைன்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு பாருங்க. அப்படிப்பட்ட அவர் சொல்கிறாரு, நான் உங்களை நோக்கி கூப்பிடுறேன், ஆனால் எனக்கு எட்டாத உயரமான கண்மையில் நீர் என்னை கொண்டு போய் விடும். நான் போக மாட்டேன், என் சுயத்தில் நான் எங்கேயும் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். நீங்கள் எனக்கு தந்த பட்டயத்தால் ஜெயிக்க நிறைய பேர் எனக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு தந்த ஈட்டியால் ஜெயிக்க நிறைய பேர் எனக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. ஆனால் நானாக என்னுடைய உயரத்துக்கு, நீர் வாக்கு பண்ண உயரத்துக்கு, நீர் வாக்கு பண்ண அந்த எட்டாத கண்மலைக்கு நானாக போக மாட்டேன். என் சுயத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், செயல்பட மாட்டேன். உங்களை நோக்கி கூப்பிடுதே, நீரே என்னை கொண்டு போய் விடுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, தாவீது ராஜா ஆண்டவரை பார்த்து ஜெபிக்காரு. ஒருவேளை இந்த நாட்களில் எட்டாத உயரமான கண்மையில் நம்மளை கொண்டு போய் விடுகிற அன்பு தகப்பனை தான் நம்ம சேவிக்கிறோம். சங்கீதம் 18 நான் சொன்ன ஒரு வசனம் இருக்குது, அவனுக்குரிய உயர்ந்த அடைக்கலத்துக்கு நேராக எனக்குரிய உயர்ந்த அடைக்கலத்தில் நீர் என்னை கொண்டு போய் விடுகிறீர்னு சொல்லி தாவீது ராஜா தன்னுடைய கடைசி நாட்களில் எல்லா சத்துருக்களையும் மேற்கொண்டு ராஜ்யத்துக்கு அதிபதியாக உயர்த்தப்பட்டு இஸ்ரவேலின் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்து அவர் சங்கீதம் பாடும்போது சொல்றாரு, எனக்குரிய உயர்ந்த அடைக்கலத்தில் என்னை கொண்டு போய் விடுகிற
தகப்பனா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு துதி பாடலை ஏறெடுக்கிறாரு. அதில் நிறைய சொல்கிறாரு, அது ஒரு வார்த்தை. அதே போல் நாமும் இன்னைக்கு நமக்காகவோ நம்முடைய காரியங்களுக்காகவோ இல்லை நம்முடைய குடும்பத்தின் காரியங்களுக்காகவோ நம்முடைய தொழிலின் காரியங்களுக்காகவோ நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்தோ இந்த நாளில் நம்முடைய இருதயம் தொய்ந்து போய் என்ன செய்யலாம், காணப்படலாம். உள்ள இந்த நாளில் நாம் நிற்கிற அந்த நிர்பந்தமான நிலையில் இதுக்கு அடுத்தால் என்னுடைய சூழ்நிலை என்ன, நான் எந்த எட்டை எடுத்து வைக்க முடியாதபடிக்கு அந்த யோபு சொல்கிறாரு, நான் முன்னாக போனாலும் அவரை காணேன், பின்னாக போனாலும் அவரை காணேன், வலதுபுறத்துலேயும் அவர் இல்லை, இடதுபுறத்துலேயும் இல்லை, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, எல்லாரும் என்னை சுற்றி நான் காணக்கூடாதபடிக்கு என் வழியை வளைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில தான் தாவீது என்ன செய்கிறாரு, இந்த வார்த்தையை, என் இருதயம் தொய்யும் போது நான் உண்மையை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையை நீங்கள் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கீங்க, அந்த வாக்கு தத்துவத்துக்கு நேராக, அந்த உயர்ந்த அடைக்கலத்துக்கு நேராக நீங்கள் என்ன செய்யுங்க, என்னை வழி நடத்தி கொண்டு போங்கன்னு. நாமும் கூட இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அன்றைய அடுத்த ஸ்டெப்பை எப்படி எடுத்து வைக்கன்னு எனக்கு தெரியலை, ஒரு நிர்பந்தமான நிலையில நான் நிற்கேன், என் இருதயம் தொய்ந்து போயிருக்கு, ஆனால் நீங்கள் எனக்கு வாக்கு பண்ணது எட்டாத உள்ள என் புத்திக்கு எட்டாதது, என் அறிவுக்கு எட்டாதது, அப்படிப்பட்ட ஒரு கண்மலையை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, என் சூழ்நிலைக்கு என்னுடைய தகுதிக்கு மிஞ்சின ஆசீர்வாதத்தை நீங்கள் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கீங்க, அந்த வாக்குத்தத்துக்கு நேரம் நான் உன்னை நடத்திட்டு போவேன்னு சொல்லி நீங்கள் எனக்கு முன்னால் போகிறீங்க, ஆனால் உங்களை என்னால் என்ன செய்ய முடியலை, பார்க்க முடியலை, நான் பார்க்குற சூழ்நிலை என் வழியை நான் காணக்கூடாதபடிக்கு அந்த இருள் சூழ்ந்து கொண்டு இருக்கு. ஆனால் இரவிலும் எனக்கு நீங்கள் வெளிச்சம் அருளுகிற தேவன் நீங்கள், இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிற தேவன் நீங்கள், இந்த இருளிலும் நீங்கள் இருக்கீங்கிறத நான் விசுவாசிக்கிறேன், உண்மை விசுவாசித்து அந்த யோபு சொன்ன அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்வார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில், அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைமையில் ஆண்டவரை நோக்கி அவர் கூப்பிட்றாரு. அப்போ பாருங்க, அந்த நமக்கு தெரியும் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் தாவீதுக்கு உடைய எல்லா வழிகளையும் அவரே சரிப்படுத்தி, புதிய ஏற்பாட்டில் பவுல் சொன்ன மாதிரி அவரை அதை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி நிலைநிறுத்தி வழி நடத்தினார்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அதை போல் தாவீதோட எல்லா காரியத்தையும் அவரே சரிப்படுத்தி அவரே கிளியர் பண்ணி அவரே அந்த உயர்ந்த நிலைக்கிறதுக்கு நேராக நாளுக்கு நாள் அவன் விருத்தியாகக்கூடிய கிருபைகளை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷர் அவன்கிட்ட வந்து சேர்ந்து தேவசேனையை போல மகாசேனையாக மாறக்கூடிய கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதித்தாருங்கிறது நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அப்படிப்பட்ட கிருபைகளை தர அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறாரு. ஏசாயா 58வது அதிகாரம் சொல்லுது, 58வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை பார்த்தோன்னு சொன்னா 14வது வசனம் சொல்லுது, பூமியின் உயர்ந்த இடங்களில் அவனை ஏறி வர பண்ணி அவன் தகப்பனுடைய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் நான் அவனை போஷிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவன் பூமியின் உயர்ந்த இடங்கள்ல ஏறி போகிறது யாக்கோபின் சந்ததியா இருக்க நம்ம எல்லாருடைய ஆசீர்வாதம். அது ஒவ்வொருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு உயர்ந்த இடத்தை ஆயத்தம் பண்ணி இருப்பார். யோசேப்புக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தை ஆயத்தம் பண்ணியிருந்தாரு. தானியேலுக்கு ஆண்டவர் ராஜ்யத்தின் 3ஆம் அதிபதியாக உயர்த்தப்படக்கூடிய கிருபைகளை கொடுத்திருந்தாரு. மொர்தெக்காய தேசத்துல பெரியவனாக்குனாரு. எஸ்தருக்கு ராஜாவுக்கு வலப்பக்கம் இருக்கக்கூடிய இடப்பக்கம் இருக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்திருந்தாரு. இதை போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உயர்ந்த ஸ்தானம். ரூத்து, அந்நிய பெண் ரூத்தை பொறுக்கிறவளை வந்தவளை அந்த வயலுக்கே சொந்தக்காரியா, அந்த சொத்துக்கே சுதந்திர வழியா மாற்றி ஆசீர்வதித்தார். இது போல வேதத்தில் நம்ம நிறைய காரியங்களை பார்க்கும். சாதாரண மீனவர்களாக இருந்தவங்களை மிகப்பெரிய அப்போஸ்தலர்களாக உயர்த்தி ஆண்டவர் அழகு பார்த்த தகப்பன். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு உயர்ந்த அடைக்கலம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அவங்க உயர்ந்த அடைக்கலத்துக்கு நேராக அவங்களை கூட்டிட்டு போற வேண்டியது அவருடைய கடமை. நம்மில் நற்கிரியை செய்ய தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரிந்து முடிய நடத்தி வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவர். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவர் என்று நம்பின்னு சொல்லி பவுல் அறிக்கை பண்றாரு. இந்த நாள்லயே நம்ம விசுவாசித்துக்கிற அன்பு தகப்பன் நம்ம இடையில விட்டுட்டு போற தகப்பன் இல்லை. எந்த காரியத்துக்காக நம்மளை அழைத்தாரோ, எந்த காலத்துக்காக நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறாரோ, எந்த காரியத்திற்காக நம்மளை முன்குறிச்சாரோ அந்த காரியத்துக்கு நேரா நித்தம் அவர் அனுமதிக்கிற சூழ்நிலையின் மூலம் அவர் நம்மை முன்னேறி கொண்டே இருக்கிறார். நம்ம நேரத்தி இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை, நம்ம ஆண்டுக்குள்ள முன்னேறி கொண்டே இருக்கோங்கிறத நம்ம விசுவாசிப்போம். உள்ள சூழ்நிலை
சூழ்நிலை மாறுபாடாக காணப்படலாம். அந்த எஸ்தரோட நாட்களில் காரிய மாறுதலாக தான் இருந்துச்சு, சூழ்நிலை மாறுபாடாக காணப்பட்டுச்சு. ஆனால் ஏற்ற நேரத்தில் காரிய மாறுதலாக முடிய பண்ணக்கூடிய சூழ்நிலையை ஒரே ராத்திரியில் ஆண்டவர் அற்புதமாக ஆச்சரியமாக செய்து முடித்தார். யோசேப்புடைய வாழ்க்கையில் அந்த சூழ்நிலையில தான் நின்னாரு. இனிமே எனக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில சோர்ந்து போய் இருக்கும்போது ஒரே ராத்திரியில ஒரே ஒரு கனவுல ஒரே ராத்திரியில அக்யூஸ்டா இருந்தவே தேசத்துக்கு அதிபதியா உயர்த்தப்பட்டான். அப்படிப்பட்ட கிருபைகளை செய்யறதுக்கு அதுதான் எட்டாத உயரமான கண்மலை. இப்ப வரைக்கும் அக்யூஸ்ட், நேத்து ராத்திரி வரைக்கும் அவன் அக்யூஸ்ட், ஆனா மறுநாள் அவன் தேசத்துக்கு அதிபதி. அப்படிப்பட்ட கிருபைய ஒருவேளை முருதைக்காயோட வாழ்க்கையில நேத்து வரைக்கும் அவனுக்கு என்ன செஞ்சிருக்கு, தூக்குமரம் செய்யப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு யார் இவனுக்கு தூக்குமரம் செஞ்சானோ அவனே அந்த தூக்குமரத்துல சாகக்கூடிய நிர்பந்தம். இதுதான் எட்டாத உயரமான கண்மலை. நேற்று வரைக்கும் யார் அரண்மனைக்கு அதிகாரியா இருந்தானோ அதே அரண்மனைக்கு அதிகாரியா இந்த முருதைக்காய் மாற்றப்பட்டான். அது வரைக்கும் வாசல் காவலாளனா இருந்தான். அவனை பிடிச்சு தூக்கில போடுறதுக்கு திட்டங்கள் தீட்டப்பட்டுக்கிட்டு இருந்தது. ஆனா ஒரே ராத்திரியில ஆண்டவர் என்ன செஞ்சாரு, காரியங்களை மாறுதலா முடிய பண்ணவர். அவனுக்குரிய எட்டாத கண்மலைக்கு ஒரு செகண்ட்ல கூட்டு போக அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நம்ம சேவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆனா அந்த உயர்ந்த அடைக்கலத்துக்கு இன்னொரு இடத்துல இருக்கு. ஏசாயா 33 அதிகாரத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கண்மலையின் உயர்ந்த அடன்கள் அவனுக்கு அடைக்கலம் ஆகும். பாருங்க, 33 அதிகாரம் 16வது வசனம், அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். பாருங்க, யார் ஒருத்தனை ஆண்டவர் எட்டாத இடத்துக்கு எட்டாத உயரத்துக்கு கொண்டு போறாரோ, எட்டாத கண்மலையில கொண்டு போய் விடுகிறாரோ, எட்டாத கண்மலைக்கு கொண்டு போய் உன்னை விடுவேன்னு வாக்கர்ல இருக்கிறாரோ அவங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்காரு, நீ உயர்ந்த இடத்துல வாசம் பண்ண மட்டும் மாட்ட, அந்த உயர்ந்த இடத்துல கண்மலையின் அரண்கள் உன்னை என்ன செய்யும், பாதுகாக்கும். அந்த அரண்களை யாரும் என்ன செய்ய முடியாது. உள்ள எரியோ மதில் மனுஷனால ஏற்படுத்தப்பட்டதா இருக்கும். ஆனா கண்மலையின் அரண் அது கடவுளால ஏற்படுத்தப்பட்டது, இறைவனால ஏற்பட்ட இயற்கை அரண். அதைத்தான் சொல்லுதாங்க. அதை யாரும் சேதப்படுத்தவோ உடைக்கவோ முடியாது. அப்படிப்பட்ட யாரும் தொட முடியாத ஒரு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் ஆண்டவர் அந்த உயர்ந்த இடத்துல தருவேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் அப்பம்னா பசி, தேவை, அவனுடைய தேவைகள் எல்லாத்தையும் நான் சந்திப்பேன், எல்லா தேவையும் சந்திப்பேன், அவனுடைய தேவைகள் அவனுக்கு கொடுக்கப்படும். அது மாதிரி அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமா. எதை குறித்து நம்ம இருதயத்துல ஏக்கமும் தாகமும் வாஞ்சையும் தவிப்பும் இருக்கோ, உள்ள மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதிர்வது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறதுன்னு எதை குறித்து நம்ம எந்த காரியத்தை குறித்து அந்த மானை போல மான நீரை வாஞ்சிக்கிறது போல நம்முடைய இருதய ஆண்டவரை நோக்கி கதறிக்கிட்டு இருக்கோ, அந்த தண்ணீரை நிச்சயமா ஆண்டவர் தருவேன்னு வாக்கு பண்ணிடுறது. இதெல்லாம் ஆண்டவர் அவரை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். அந்த உயர்ந்த அடைக்கலத்துக்கு நேராக நடத்திட்டு போய் அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 27:5-6 சொல்றாரு, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவில் ஒளிச்சு வச்சு. ஒருவேளை இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை ஒளிஞ்சிருக்க ஒரு வாழ்க்கை மாறி காணப்படும். மற்றவங்களால் அற்பமாக எண்ணப்படக்கூடிய காரியமாக ஒருவேளை தலையை நிமித்தி நம்மளால் தெருவில் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள கூட ஆண்டவர் என்ன செய்வார், சில நேரங்களில் நம்மை கொண்டு போவார். மற்றவங்க அற்பமாக பார்க்கக்கூடிய, மற்றவங்க தீங்கு செய்யக்கூடாத படிக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை நமக்கு அனுமதிச்சு தீங்கு நாளில் தம்முடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து நம்ம தலையை எடுக்கக்கூடாதபடிக்கு உள்ள யோசேப்பை எப்படி சிறைச்சாலையில் ஒளிச்சு வச்சு பாதுகாத்தாரோ, மோசேயை எப்படி மிதியான் தேசத்துக்கு கொண்டு போய் பாதுகாத்தாரோ, அதே போல நம்மையும் ஆண்டவர் என்ன செய்வார். ஆனால் அந்த சூழ்நிலைலாம் அவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை தான். இதோட ஒளிஞ்சான், அவனோட சாப்டர் க்ளோஸ்ன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க. யோசேப்பு இல்லாமல் போயிட்டான்னு நினச்சாங்க, மோசே இல்லாமல் போயிட்டான்னு நினச்சாங்க. இனிமே அவ்வளவுதான், இனிமே அவனால் நிமிர்ந்து நிற்கவும் முடியாது, இனிமே அவனால் எந்த காரியமும் செய்ய முடியாதுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போனாலும் தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடார மறைவில் என்னை ஒளித்து வைத்து என்னை பாதுகாத்து அவர் என்ன செய்வாராம், உன்னதங்கள்ல நிறுத்துவாராம். சங்கீதம் 27 5
5வது வசனம், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அப்போ கொஞ்ச காலம் ஒளிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அந்த ஒளிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலையை, அந்த இருளான நாட்களை நம்ம கொஞ்சம் பொறுமையாக பாதுகாத்துக்கணும் போது ஏற்ற காலத்தில் அது தீவிரமாய் செய்கிற தகப்பன் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் செய்வேன். ஒருவேளை அப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய மாட்டார். ஒரு நாள் அந்த சத்துருக்கள் திகைச்சு நிற்கிற அளவுக்கு, நமக்கு விரோதமாக எழும்புறவங்க புரிஞ்சுக்கிட முடியாத அளவுக்கு ஒரு செகண்டில் ஜாதிகளின் ஆலோசனையை அவமாக்கி, ஜனங்களுடைய நினைவை ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி, ஜனங்களின் நினைவுகளை அவமாக்கி நம்ம கண்மலையின் மேல் தேவன் என்ன செய்வார்? உயர்த்துவார். அந்த நாளுக்கு நம்ம அமைதியாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லை, ஏசாயா 33 அதிகாரம் சொல்லுது, 15வது வசனம், அந்த கண்மலையின் உயர்ந்த அரண்கள் யாருக்கு கொடுக்கப்படும்? நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். ஸோ நம்ம ஆண்டுக்கு முன்னால் இந்த சுத்த மனச்சாட்சியை காத்துக்கொள்வோம். நீதியாய் நடக்க, நம்மால் என்ற அளவு நீதியாய் நடக்க நம்ம பிரயாசப்படுவோம். செம்மையானவைகளை பேச பிரயாசப்படுவோம். இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்க பழகுவோம். பரிதானங்களை வாங்காதபடிக்கு கைகளை உதறுவோம். ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு நம்முடைய செவியை அடைத்து கொள்வோம். பொல்லாப்பை காணாதபடிக்கு நம்முடைய கண்களை மூடிக்கொள்வோம். இதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்காரே ஒழிய வேற எந்த பெரிய காரியத்தையும் நம்மை நாமே கட்டுப்படுத்தி ஆளுகை செய்யணும். இந்த கிருபையை மட்டும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டரே பரிசுத்த ஆவியானவரே, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறீர், அந்த வார்த்தையை தியானிச்சு அந்த கட்டுப்பாட்டின் ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அந்த ஆளுகைக்கு கீழே நம்மளை அர்ப்பணித்து நம்ம வாழ தீர்மானிப்போம். இந்த வார்த்தையின்படி நம்ம வாழும்போது அதுக்கு பின்னால் உள்ள அந்த உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த இடம், உயர்ந்த அடைக்கலம், நம்முடைய உயர்ந்த வாஞ்சைகளை எல்லாத்தையும் ஆண்டவர் அவருடைய உயர்ந்த வழியில் ஏற்ற காலத்தில் நமக்கு செய்து தருவார். ஏசாயா 58 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போசிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, சொன்னது யாரு? கர்த்தருடைய வாய். ஒரு மனுஷருடைய வாய் இல்லை, மாறி போகிற வாய் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு, அவர் சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோன்னு சொல்லி வேதவசனம். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதனே இல்லை, மனமாற அவர் மனுபுத்திரனும் இல்லை. அவருடைய வாய் சொல்லி இருக்கிறது, அவர் செய்வார். ஆனால் நாம் என்ன செய்யணும்? அதுக்கு 13வது வசனம் சொல்லியிருக்கு, உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாத. ஒரு பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாத அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஓய்வு நாளை ஆசரிப்பது ஒரு பிரதான கட்டளையாக இருந்துச்சு. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு நாளில் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ளே கழிகிறணும், கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னா அவரே நம்ம வாசம் பண்ணக்கூடிய, நாம தான் அவர் வாசம் பண்ணக்கூடிய தேவ ஆலயமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும், இன்றே ரட்சணிய நாள் அப்படின்னு அன்று புதிய ஏற்பாட்டில் சொல்லிட்டாரு. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள நம்ம காத்துக்கொண்டு அந்த நாளில் அவருக்கு இஷ்டமானதை நான் செய்வேன். எனக்கு இஷ்டமானது இல்லை, எனக்கு இஷ்டமானது 1000 இருக்கு. ஆனாலும் ஆண்டவரே, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு எப்படி இயேசுவானவர் ஒவ்வொரு நாளையும் ஆண்டருடைய கருத்தில், ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய விருப்பம் அந்த பாத்திரம் நீங்குமானால் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் தான். ஆனால் ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படின்னு சொன்னார். அதே போல் நாமும் நமக்கு இஷ்டமானதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவருக்கு இஷ்டமானதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்முடைய சொந்த வழியின்படி நடக்காம நம்முடைய வழியை அவரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைச்சுக்கிடுவோம். நம்முடைய வழிகளில் எல்லாம் பிறரை நினைச்சுக்கிடையோ இல்லை நம்மை நினைத்துக்கூடையோ ஆண்டவர் சொல்லலை, அவரை நினைச்சுக்கொள்வோம். அந்த
நம்முடைய சொந்த பேச்சை பேசாமல் இருந்து அப்படின்னு என்ன அர்த்தம்னா சுயநலமாக சிந்திக்காமல் இருந்து தேவனுக்குரியவைகளை சிந்தித்து தேவனுக்குரியவைகளை பேசி தேவனுக்குரிய மகிழ்ச்சியை காத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் ஓடும்போது கர்த்தருடைய மன மகிழ்ச்சி நம்ம என்ன செஞ்சிடும் சூழ்ந்து கொள்ளும். அவர் உயர்ந்த அடைக்கலத்துக்கு நேராக நம்மளை நடத்துவார். உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ண கிருபை செய்வார். உயர்ந்த எட்டாத உயரமான கண்மலையில கொண்டு போய் விடுவார். நம்முடைய அப்போ நமக்கு கொடுக்கப்படும். நம்முடைய தண்ணீர் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறதற்காக ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரிப்போம். நீதியாய் நடக்க அர்ப்பணிப்போம். நம்மை நாமே கட்டுப்படுத்தி ஆளுகை செய்வோம். அவருக்குள்ள வாழ்ந்திருப்போம். அவரை வாழ விடுவோம். அவர் நம்மை வாழ வைப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன். இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன். எந்த அரும் பொருளிடாகும் எந்த அரும் பொருளிடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன். என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு எட்டாத உயரமான கண்மனைக்கு நேராக எங்களை அழைத்து கொண்டு செல்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய விருப்பத்திற்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும். நீர் எங்களை வழிநடத்தும். உமக்கு இஷ்டமானதை ஆண்டவரே உம்முடைய வழியிலே சுதந்திரித்து கொள்ள எங்களை நீர் ஆண்டவரே பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன்.